guys, welcome to question of the day. இன்னைக்கு நம்ம ஈக்லிபிரியம்ல இருந்து log anti-log பேஸ் பண்ணியிருக்கிற ஒரு question solve பண்ண போறோம். So very important, let's start. Before that, நம்ம Xylemல வந்து scholarship test program every Saturday நடந்துட்டு இருக்கு. So இது ஸ்பெஷலா பாத்தீங்கன்னா for 10th, 11th and 12th students உங்களுக்கு காம்படிட்டிவ் எக்ஸாம்ல இன்ட்ரெஸ்ட் இருந்ததுன்னா கண்டிப்பா இந்த ஸ்காலர்ஷிப் எழுதி you can get 100% scholarship. And offline crash course which is going to start from March 27th. So repeaters, re-repeaters or else நீங்க உங்களோட board exam முடிச்சிட்டு if you are interested in it கண்டிப்பா நீங்க join பண்ணுங்க. And this course fee பாத்தீங்கன்னா it's 10,000 plus GST. And இங்க லிஸ்டா இருக்கிற ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாமே நம்ம Xylemல first yearல படிச்ச students. So MBBS seat அவங்களுக்கு கிடைச்சிருக்கு 50 plus studentsக்கு. And if you are interested in any of the courses or else scholarship program, நீங்க இந்த நம்பருக்கு கால் பண்ணி you can confirm your seat. Let's start our question. Calculate degree of hydrolysis. First degree of hydrolysis na என்னது, which is H. நம்ம எப்படி alpha calculate பண்றோம் அது மாதிரி degree of hydrolysis na it is H. The hydrolysis constant அப்படினா என்னது, which is KH. Okay, then என்ன கொடுத்திருக்காங்க, pH கேக்குறாங்க and then pKa is given. So இப்போ இந்த datasல இருந்து I wrote the data already. Okay, so given எழுதியாச்சு, pKa value, H கேக்குறாங்க, KH கேக்குறாங்க and concentration கொடுத்திருக்காங்க. Okay, so இன்னொன்னு என்னது, pH also they are asking, correctா? So இது எல்லாத்தையும் நம்ம calculate பண்ணிடலாம். இதுதான் அதுக்கான formulas. Okay, before that இந்த log பத்தி நம்ம பார்த்துக்கலாம். See, log ஓட values 1ல இருந்து 10 வரைக்கும் கண்டிப்பா மெமரைஸ் பண்ணிக்கோங்க, ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஸோ இங்க நான் log 1 to 10 ஓட வேல்யூஸை நான் லிஸ்ட் அவுட் பண்ணியிருக்கேன். ஆன்டிலாக் அப்படின்னா என்னன்னு பார்க்கலாம். ஜென்ரலா ஆன்டிலாக் ஆஃப் எக்ஸ் இஸ் 10 to the power of x நம்ம ரெப்ரசென்ட் பண்ணுவோம். அப்போ ஆன்டிலாக் ஆஃப் 8 நான் என்ன பண்ணலாம், ஐ கேன் ரைட் 10 to the power of 8. 5 எப்படி எழுதலாம், 10 to the power of 5. இதுவே 5.6 இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், இதை எப்படி நான் எழுதலாம், ஸோ ஆன்டிலாக் ஆஃப் 5 plus 0.6 எழுதலாம். இந்த 5.6 நான் 5 plus 0.6 எழுதிட்டேன். அப்போ what is 5? That is 10 to the power of 5. Antilog of 5 is 10 to the power of 5. இந்த 0.6க்கு எப்படி antilog calculate பண்ணணும் பாருங்க. log 4 ஓட value 0.6. அப்ப நம்மளுக்கு இந்த டேபுலர் காலம்ல இருந்து நம்மளுக்கு வேல்யூ தெரிஞ்சிரும், கரெக்டா? அப்ப log 4 0.6னா இந்த log எடுத்து நான் இந்த சைடு எடுத்துட்டு போயிடுறேன். அப்ப என்ன ஆயிரும், antilog of 0.6. What is antilog of 0.6? Which is 4. அப்போ this is 4 and this is 10 to the power of 5. அப்போ right answer என்னது நம்மளுக்கு, this is 4 into 10 to the power of 5. Okay, இதுவே உங்களுக்கு சப்ராக்ஷன்ல இருக்குன்னா நீங்க எப்படி எடுக்கணும், இந்த 5.6 minus 5.6 நான் என்ன எழுதலாம், -6 plus 0.4. ஏன்னா இது ரெண்டுத்தையும் நான் சப்ராக்ட் பண்ணும்போது எனக்கு இந்த வேல்யூ கிடைச்சிருச்சு, கரெக்டா? அப்ப -6 நான் என்ன எழுதுவேன், 10 to the power of -6. இந்த 0.4 எங்க வருதுன்னு பாருங்க, இங்க இருக்கு. அப்போ இந்த லாக் எடுத்து நான் இங்க போட்டா ஆன்டிலாக் ஆஃப் 0.4. அதுவும் எனக்கு ஆன்சர் தெரிஞ்சிருச்சு, அவ்வளவுதான், வெரி சிம்பிள். ஓகே, இப்படிதான் லாக் அண்ட் ஆன்டிலாக் நீங்க சிம்பிளா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். காம்படிட்டிவ் எக்ஸாமுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். நவ் லெட்ஸ் கம் டு அவர் கொஸ்டின். ஸோ ஃபர்ஸ்ட் யாரை கேட்டிருக்காங்க, KH கேட்குறாங்க, கரெக்டா? ஸோ கால்குலேட் பண்ணலாமா? KHக்கு என்ன ஃபார்முலா, ஸோ ஹெச்சுக்கு என்ன ஃபார்முலா, ஸ்கொயர் ரூட் ஆஃப் KH டிவைடட் பை KA இன்டூ C. KH நம்மளுக்கு தெரியுமா, சாரி இட்ஸ் KW. ஸோ KW டிவைடட் பை KA இன்டூ C. KW நம்மளுக்கு தெரியுமா, அஃப்கோர்ஸ் தெரியும், இட்ஸ் அ கான்ஸ்டன்ட் வேல்யூ 1 into 10 to the power of -14. ஸோ கான்சன்ட்ரேஷன் எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 0.01. correct, right? So questionல பாருங்க, yes 0.1, it is not 0.01. okay, yes 0.1 molarity. அப்ப concentration நான் இங்க எழுதியாச்சு, the concentration value is 0.1 molarity. next என்ன வேணும், நம்மளுக்கு Ka வேணும். Ka கொடுத்திருக்காங்களா givenல, no, but pKa value கொடுத்திருக்காங்க. so pKa value எவ்வளோ இருக்கு நம்மளுக்கு, it is 4.74 இருக்கு. pKa value வச்சு நான் எப்படி Ka calculate பண்ணலாம், very simple. pKa value is equal to minus log of Ka, right? நம்மளுக்கு இப்ப Ka தெரியணும், இந்த minus log நான் இந்த சைட் கொண்டு போயிடலாம். அப்ப என்ன கிடைக்கும், Ka is equal to minus anti-log of
ஓகே மைனஸ் ஆன்டி லாக் ஆஃப் 4.74. ஸோ இந்த மைனஸ் நம்ம இங்கே எடுத்துக்கலாமா? அப்போ மைனஸ் 4.74. அப்போ ஆன்டி லாக் ஆஃப் மைனஸ் 4.74 கால்குலேட் பண்ணும். ஸோ இதை எப்படி எழுதலாம்? யூ கேன் ரைட் ஆன்டி லாக் ஆஃப் நம்ம ஃபர்ஸ்ட் சொன்ன மாதிரி மைனஸ் 5 பிளஸ் ஸோ 26 வருமா நம்மளுக்கு? கரெக்ட் ரைட். ஸோ 10 மைனஸ் பண்ணும்போது எஸ் 26. ஓகே it is 0.26 because இது ரெண்டுத்தையும் நீங்க சப்ராக்ட் பண்ணீங்க அப்படின்னா you will get the answer as minus 4.74. ஸோ இதை நான் எப்படி எழுதலாம்? 10 to the power of minus 5 எழுதலாம். இந்த 0.26 இருக்கு பாத்தீங்களா? இது நான் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். let's come to it. so 0.26 எங்க இருக்கு? we don't have 0.26 கரெக்டா? because 0.3 இருக்கு. 0.3க்கு it is between 0 to 1. 0.3 இருக்கு. அப்போ 0.26 கண்டிப்பாக இந்த ரேஞ்சுக்குள்ளே தான் இருக்கும். நம்மளுக்கு எக்ஸாக்டாக தெரியாது. நீங்கள் அப்ராக்சிமேட்டாக சால்வ் பண்ணிக்கோங்க. சப்போஸ் இஃப் யூ டோன்ட் நோ த ரைட் ஆன்சர் 1.6 1.7 1.8 அப்படி நீங்கள் எடுத்தீங்கன்னா கூட யூ வில் கெட் இட் ரைட் ஆன்சர். ஓகே ஸோ இப்போ நான் இங்கே டைரெக்டாக எழுதிடுறேன். ஸோ இட் இஸ் it is 1.8. so anti-log of 0.26 ங்கிறது எவ்வளோ? it is 1.8. இப்போ நம்ம KA கால்குலேட் பண்ணியாச்சு. அப்போ KA is equal to 1.2 into 10 to the power of minus 6 நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. minus 6 no it is minus 5. ஓகே minus 5 நம்மளுக்கு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் ஒர்க் என்னது? சப்ஸ்டியூட் பண்ண வேண்டியதான். h calculate பண்றதுக்கு h is equal to square root of 1 into 10 to the power of minus 14 divided by 1.8 into 10 to the power of minus 5 into 0.1. so இதெல்லாம் நான் cancel out பண்றேன். நீங்க as usual square root எடுத்துக்கோங்க. you will get 7.5 into 10 to the power of minus 5. so once இதை calculate பண்ணிட்டோம் அப்படின்னா what is our next task? so next KH calculate பண்ணணும். அதுக்கு என்ன formula? it is KW divided by KA. correct right? what is KW? 1 into 10 to the power of minus 14. so KA என்னன்னு calculate பண்ணிருக்கோம்? 1.8 into 10 to the power of minus 5 ன்னு calculate பண்ணிருக்கோம். so ரெண்டுத்தையும் divide பண்ணுங்க. you will get 5.56 into 10 to the power of minus 10. KH calculate பண்ணியாச்சு. next what is a PH? PH பாருங்க 7 plus pKa divided by 2 plus log C divided by 2. so 7 plus pKa value நம்ம என்னன்னு பார்த்தோம்? 4.74 ன்னு பார்த்தோம் ரைட்டா? so it is 4.74 divided by 2 and then 0.1 divided by 2. so இது எல்லாத்தையும் divide பண்ணீங்க. it is a log value. so log எடுத்து நீங்க divide பண்ணணும். so இது divide பண்ணீங்க அப்படின்னா finally you will get 8.87. that's all. அப்ப calculation மட்டும் மிஸ் ஆகாம போட்டீங்கன்னா கண்டிப்பா ஆன்சர் கிடைச்சிரும். then it will be very 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 simple. okay so hydrolysis அப்படின்னா என்ன? அதுக்கான டெஃபினிஷன் தான். ஹைட்ரோலிசிஸ்ங்கிறது யூஷுவலா ஸ்ட்ராங் ஆசிட் ஸ்ட்ராங் பேஸோட சால்ட்டுக்கு நடக்காது. வீக் ஆசிட் வித் ஸ்ட்ராங் பேஸ் ஆர் எல் ஸ்ட்ராங் ஆசிட் வித் வீக் பேஸ் அதோட சால்ட்டுக்கு ஹைட்ராலிசிஸ் நடக்கும். கரெக்ட் ரைட்? விச் மீன்ஸ் நம்ம வாட்டர் ஆட் பண்ணி அந்த பாண்ட்ஸை வந்து பிரேக் பண்ணுறோம். அதுதான் ஹைட்ராலிசிஸ். ஓகே அதுக்கு CH3COO எண்ணெய் நம்ம எடுத்திருக்கோம். பிகாஸ் எண்ணெய் கம்ஸ் ஃப்ரம் த ஸ்ட்ராங் பேஸ் அண்ட் CH3COO கம்ஸ் ஃப்ரம் த வீக் ஆசிட். எப்பயுமே அந்த வீக் ஆசிட் பார்ட்டுக்கு தான் என்ன நடக்கும்? ஹைட்ராலிசிஸ் நடக்கும். இங்க ஆனியோனா இருக்கிறனால நம்ம ஆனியோனிக் ஹைட்ராலிசிஸ்ன்னு கூட சொல்லலாம் இதை. ஓகே ஸோ ஹோப் திஸ் கொஸ்டின் இஸ் கிளியர். உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கண்டிப்பா கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அதை நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் ஆஃப் த டேல டிஸ்கஸ் பண்ணலாம். ஓகே ஸோ ஆல் தி பெஸ்ட். Subscribe our channel and like this video. Thank you.